Sivagrace hit session February 22 and 21. நேபாள் சேர்ந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க KIIT யூனிவர்சிட்டி இன் புவனேஸ்வர் ஒடிஷாவில் ரீசெண்டாக சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட இறப்புக்கு நீதி கேட்டு அங்கே உள்ள நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி அது இப்போ இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப்க்கு இடையில் ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்காக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. வி வில் டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ. ஆல்சோ இந்தியா நேபாளுடைய ரிலேஷன்ஷிப் ஓவரால் பேக்ரவுண்ட் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். தென் இந்தியா சைனா, இப்போ நமக்கு தெரியும் லாஸ்ட் பிரிக்ஸ் சம்மிட்டில் 16th பிரிக்ஸ் சம்மிட்டில் இந்தியா அண்டு சைனா வந்து ஒரு சுமூகமான ஒப்பந்தத்தின் கீழே டிஸ்என்கேஜ்மெண்ட் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து திருப்பி எடுத்துக்கிறதாக முக்கியமான சோக் பாயிண்ட்ஸ், ஒரு 6 முக்கியமான சோக் பாயிண்ட்ஸு இன் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில். பட் அதோடைய அப்டேஷன் வந்து எதுவுமே அஃபிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்காதது மேபி சைனா வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயத்தை கொடுக்கு. இது போக இந்தியா அண்ட் சைனா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இப்போ மீட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸ்பேண்டிங் த பைலாட்ரல் ட்ரேட். அதில்ட்டான ஒரு நியூஸ் பார்க்கலாம். தென் ஜுடிஷியரியில் அதிகமான கேஸ் பேக்லாக்ஸ் இருக்குது. பட் நம்ம இப்போது ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை கோர்ட்டில் அட்ஹாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸை. பட் இதெல்லாம் பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ரேதர் மீடியேஷன் அப்படிங்கிற அந்த மெத்தடு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் தே கேன் ஆல்சோ ஏர்ன் த்ரூ. அண்ட் ஜுடிஷியரி மட்டும் அல்லாது மிச்ச ப்ரொஃபஷனல்ஸையும் உள்ளே கொண்டு வாங்க, மீடியேஷனை பூஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தர். இந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் யூஎஸ்க்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பைலாட்ரல் ட்ரேட் ரிலேட்டடாக எஸ்பெஷலி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றின டாக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ $500 billion ஒர்த் ஆஃப் ட்ரேடு வந்து பை 2030 ரெண்டு கண்ட்ரியும் என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. மேஜர் ஏரியாஸ் டெக்னாலஜி, டிஃபென்ஸ், எனர்ஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ திஸ் வில் ஹெல்ப் த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. தென் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இவங்களுடைய 2010 ரெகுலேஷன் அதில் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட். இதில் ஸ்டேட்டுடைய ரூலை கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணதுனால சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பயங்கர போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க 1 week டைம் கொடுத்து. பட் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது லோக்பால் வந்து ரீசெண்டாக ஒரு டிசிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா செக்ஷன் 14 ஆஃப் லோக்பால் ஆக்டு கீழே போசன் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த அவங்க எல்லாருமே லோக்பால்னால் கொஷின் பண்ணப்படலாம். ஸோ அந்த போசனுக்குள்ள கான்ஸ்டியூஷன்